இங்கு திட்டமிட்டு ஒரு போராளியின் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. நல்லாதிக்க நாயகர் இம்மானுவேல் சேகரனார் பற்றி சட்டமன்றத்தில் அண்ணா பேசினார் என்று. இதற்கு முன் ஒரு வீடியோ போட்டுகிருந்தேன். அந்த வீடியோவில் அண்ணா அவர்கள் இம்மானுவேல் சேகரனார் பற்றி பேசிய செய்தியை பதிவு செய்தோம். அந்த வீடியோவுக்கு பல கமெண்ட் வந்தது. அதில் சில கமெண்ட் அவை குறிப்பில் இப்படி ஒரு நிகழ்வை நடக்கவில்லை என்று சிலர் கூறினார்கள். அதற்கு பதில் அளிக்க கடமைப்பட்டுள்ளேன். தவறாக கமெண்ட் பண்ணும் எய்னர் கூட்டத்தின் போல நானும் கெட்ட வார்த்தை பயன்படுத்த மாட்டேன். ஏன் என்றால் நான் மருதநில பாண்டியர் வழிவந்தன். அவர்களுக்கு ஆதாரத்துடன் பதிவு செய்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் சட்டமன்ற உரைகள் என்ற புத்தகம் 2010ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தில் அண்ணா அவர்கள் 1957 முதல் 1962 வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தார். சட்டமன்றத்தில் அவர் பேசிய அனைத்தும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பக்கம் 69. சட்டமன்றத்தில் அண்ணா பேசியதை இனி காண்போம். நம்பிக்கையின்மையின் மீதான தீர்மான விவாதம். உரை 6 நாள் 30/10/1957. பொருள்: அமைச்சரவையின்பால் நம்பிக்கையின்மை தீர்மானத்தின் மீதான விவாதம். 1957ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் வகுப்பு கலவரங்கள் ஏற்பட்டதன் விளைவாய் பல உயிர்கள் பலியாயின. உரிய வேளையில் உரிய நிலையில் உரிய பணிகளை ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை என்பது அண்ணாவின் குற்றச்சாட்டு. அன்றைய அமைச்சரவையின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சியினரால் 26/10/1957 அன்று கொண்டு வரப்பட்டது. அந்நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக அண்ணாவும் கலந்து கொண்டார். முரணான கொள்கைகளையுடைய அரசு முறையாக ஆளவியலாது என்றும், எண்ணிக்கை பலம் மட்டும் போதாது, மக்களின் எண்ண பலமும் ஆட்சி இயங்க தேவை என்றும் ஆட்சியாளருக்கு விளக்கி தாம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளித்த காரணம் பற்றியும் விளக்குகிறார். எதிராளியின் குறை நிறைகளை அரசியல் பண்போடு அதே வேளையில் உண்மையை ஒளிவு மறைவு இன்றி விளக்கும் திறன் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கது. இதே தொடர்ந்து அண்ணா முதுகுளத்தூர் கலவரம் குறித்து முழு விளக்கம் அளித்துள்ளார். பக்கம் 69 முதல் பக்கம் 96 வரை முதுகுளத்தூர் கலவரம் குறித்து பேசியுள்ளார். இதில் பக்கம் 83 திருவர்மன் இம்மானுவேல் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி இங்கு பேசினார்கள். உண்மையில் அவர் தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கிறார். இம்மானுவேல் ராமநாதபுரத்து மண்ணிலே மறைந்த மாவீரன் மட்டுமல்ல, உலகமே புகழும் ஒரு வீரனாகவே அவரை கருத வேண்டும். நாட்டில் ஒற்றுமைக்காக பாடுபட்டு தன்னையே பலியாக்கி கொண்ட ஒரு தியாகியை இழந்தோம். அவர் பெயர் இந்நாட்டு சரித்திரத்திலே பொறிக்கப்பட வேண்டியது. திருவர்மன் முத்துராமலிங்க தேவர் மறவர்களுக்கு தலைவராக இருந்தார். அதேபோல் ஆதிதிராவிட மக்களின் தலைவராக விளங்கினார். திருவர்மன் இம்மானுவேல் என்பதை அமைச்சரவை அறியும், இந்நாடும் அறியும். முதுகுளத்தூர் இம்மானுவேல் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அங்குள்ள மக்கள் தங்கள் தலைவரை இழந்ததற்காக ஆத்திரம் கொள்வதும், ஆத்திரத்தில் பழிக்கு பழி வாங்க முயல்வதும் இயல்பு. அவர்களின் வீறிட்டெழும் ஆட்சியாளர் உணர்ந்திருப்பீர்களேயானால் அங்கே போலீஸ் படையை உடனே அனுப்பியிருப்பார்கள். அந்த வட்டாரம் பூராவும் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கும் அல்லது போலீஸ் நிர்வாகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். சம்பவம் நிகழ்ந்த 4 நாட்களில் மேலும் கலவரம் வளராது தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காது என்று தொடர்ந்து முதுகுளத்தூர் கலவரம் பற்றி பேசினார். பக்கம் 88 கீழத்தூவலில் போலீசார் சுட்ட விதத்தை பார்க்கும்போது இம்மானுவேல் கொலை பற்றிய துப்புக்களையே அதனால் அழித்து விட்டார்களோ என்று நினைக்கிறேன். பாகிஸ்தானில் லியாகஸ் அலிகானை ஒருவன் சுட்டுக் கொன்ற போது எப்படி அங்கிருந்த கூட்டத்தினர் அவனை பிடித்து பீத்து கொன்றுவிட்டதினால் யார் சதி செய்தார்கள் என்பதை பற்றிய ஆதாரமே பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு கிடைக்காமல் போனது மாதிரி இம்மானுவேல் கொலை பற்றி ஏதாவது ஆதாரம் கிடைக்கும்படி இருந்தாலும் போலீசார் நடந்து கொண்ட விதத்தில் அது கிடைக்காமல் அதை இழந்து விட்டார்கள். அந்த ஆதாரங்கள் கூட இந்த தீயில் பொசுக்கப்பட்டு போயிருக்கலாம். இது ஊகமே தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியும் இருந்திருக்கக்கூடும். விசாரணையில் இருப்பதால் அதை பற்றி நான் கூடுதல் சொல்லவில்லை என்று இம்மானுவேல் சேகரனார் பற்றி சட்டமன்றத்தில் அண்ணா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது பேசியது. இம்மானுவேல் சேகரனார் மாவீரன். அவர் அனைத்து மக்களுக்கும் போராட்டம் கண்டவர். தெய்வ திருமகன் இம்மானுவேல் சேகரனார் வரலாறு மீட்கப்படும். 2011ஆம் ஆண்டு
பரமக்குடி துப்பாக்கிச் சூடு, மதுரை துப்பாக்கிச் சூடு, இளையான்குடி துப்பாக்கிச் சூடு என்று மக்களை கொன்ற ஜெயலலிதா இம்மானுவேல் சேகரனாருக்கு அரசு விழா கேட்டதால் நடத்தப்பட்ட பயங்கரவாதம். பரமக்குடியில் நடந்தது என்ன என்று உண்மை பதிவு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.